மே 4ஆம் தேதி காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ORS கரைசல் வழங்க வேண்டும். வெப்ப அலையை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறை நடவடிக்கை. இல்லாத ஊருக்கு போகாத வழியை காட்டுவது போல் உள்ளது. தாவேகாவின் அமைச்சரவை பட்டியல் குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். புதுச்சேரியிலிருந்து மதுவை கொண்டு வரக்கூடாது. தமிழக காவல்துறை உத்தரவு. திருச்சி துறையூரில் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்த்து பொதுமக்கள் சாலை மறியல். 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. திண்டுக்கல்லில் பூக்கள் விலை கடும் சரிவு. வியாபாரிகள் வேதனை. நீலகிரி நீர்மின் நிலையம் அருகே காட்டு தீ. தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். மேற்கு வங்கம் பராக்பூரில் பிரதமர் மோடி ரோட் ஷோ. மக்கள் உற்சாக வரவேற்பு. மேற்கு வங்கத்தில் அமையவுள்ள பாஜக அரசின் பதவியேற்பு விழாவில் நிச்சயம் பங்கேற்பேன். பிரதமர் மோடி நம்பிக்கை. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பு. அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று கிர்கிஸ்தான் பயணம். நாடு முழுவதும் நாளொன்றுக்கு சுமார் 51 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம். மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தகவல். மும்பையிலிருந்து 175 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. மத்திய பிரதேசத்தில் அவசரமாக தரையிறக்கம். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.2 பதிவு. டெல்டா மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி. பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.